பொதுவாக குடும்பத்திலே பெண்கள் அதிகமாய் வாக்குவாதம் செய்வார்கள். ஆண்டவர் சொன்னார், மகளே வாக்குவாதம் செய்யாதே, சாத்தான் உன்னை குறித்து பிழை என்ற இடத்தில் வருகிறான், உன்னை மிஸ்டேக் பண்றான். நீ நல்ல விதத்துல தான் நீ வாக்குவாதம் பண்ணுகிறாய். உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், இவர்கள் இப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீ போராடுகிறது உண்மை. ஆனால் சாத்தான் வந்து விட்டானே, ஞானம் வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர் சொன்ன, மன்னிங்க ஆண்டவரே, இனி வாக்குவாதம் வேண்டாம் ஆண்டவரே, இனி வாக்குவாதம் வேண்டாம் ஆண்டவரே. அப்போ வாக்குவாத குடும்பத்திலே கணவன் மனைவி. ஹல்லேலூயா. பொதுவாக நிறைய பேருக்கு போன் கால், நிறைய மொபைல் வந்ததுனால உடனே முடிவு எடுக்கிறது, உடனே. அப்போ தேவ சமூகத்துல அநேக பிழைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால கவனமா இருங்கள் தேவ ஜனமே. ஆபிரகாமுக்கு இன்னொரு காரியம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்தார். கொடுத்து சொல்றாரு, அப்பா உன் மகனை, ஒரே பேரான குமாரனை, ஏக சுதனை. ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். யாரை கர்த்தர் சோதிப்பார்? தேவ ஜனத்தை கர்த்தர் சோதிப்பார். தேவ ஜனம் இல்லாதவரை கர்த்தர் சோதிக்க மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சோதனையே வரலங்க, வேதனையே வரல, நான் நல்லா இருக்கேன். ஓ, நீ நல்லா இருக்கியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் தேவ ஜனமே, உன்னை சோதிக்கும் பொழுது நீ பொன்னாக விளங்குவாய். நீ கர்த்தருக்கு பயந்தவர்களா இல்லையா என்பதை கர்த்தர் அறிவார். ஆதலால் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றான், அவன் இதோ அடியேன். ஹல்லேலூயா. 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலி இடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நேச குமாரன் ஒரே பிள்ளைய கொண்டு போய் எனக்கு பலி இடு. உடனே இவன் புறப்பட்டு போகிறான். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். புறப்பட்டு போகும் பொழுது அவன் தன் மகனை தன் கையிலே பிடித்துக் கொள்கிறான். அதற்கு பிறகு நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் தகன பலி கட்டைகளையும் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். அப்போ இந்த காரியத்தை சற்று கவனிங்க. கர்த்தர் சொன்ன உடனே, இப்போ நம்ம பேசுகிற நாமும் கேட்கிற நீங்களும், கர்த்தர் இப்படியாக நீ நேசித்தவர்கள், நீ விரும்பினவர்கள், நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? சற்று யோசிங்கள். வார்த்தையை கேட்கிறோம், வாசிக்கிறோம். எனக்கு நீ கொடுப்பாயா? பழைய ஏற்பாட்டிலே பலியிட சொன்னான். உடனே பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டிலே பலியிட வேண்டியதல்ல. யாரும் நமக்கு போய் நம்ம பலிப்படத்தை எடுத்து பலியிட, என கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார். ஒரே பலியானார். நமக்காக பாடுபட்டு பலியாகி அவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நமக்கு மீட்பை கொடுத்துட்டு விட்டார். அப்ப புதிய ஏற்பாட்டோடு இது ஒத்து வைக்க பார்க்கும் பொழுது நமக்காக கிறிஸ்து பலியானார். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த பலி என்றால் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு உன் ஜெபத்தை கொடு. உன் ஜெபம் ஒரு தகன பலியாக மாறட்டும். உன் பலி என்ற ஸ்தோத்திர பலியிடு. ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திர பலி. அப்போ ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலியாக கர்த்தர் சமூகத்திலே போக வேண்டும். அப்ப நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூப வர்க்கமாக பலிப்படத்திலே பரலோகத்திலே கர்த்தர் அது முகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியில வெளிப்படத்தில் இருக்கு. அப்ப இந்த சம்பவத்தையும் இப்பொழுது புதிய ஏற்பாடு வைத்து நம்ம வாசிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது, ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ, ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதாங்களா? வாழ்க்கையில எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும். இந்த காரியத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம ஏன் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும்? அப்ப பலி செலுத்தும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆயத்தங்கள் என்ன? பொதுவாக எல்லாம் ஜெபிக்கும் பொழுது உடனே போய் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, நான் போகிற ஆண்டவரே, நான் வருகிற ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் மனைவியை ஆசீர்வதிங்க, நான் செய்யற தொழில் ஆசீர்வதிங்க, நன்றி அப்பா, வருகிறேன், இரவு நேரத்தில் வந்து உண்மை காண்கிறேன். இது ஜெபம் அல்ல, இது பலியிடுறதுக்கு சமம் அல்ல. ஹல்லேலூயா. நமக்காக பாடுபட்டாரே,
நமக்காக ஜீவனை கொடுத்தர. பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன கொண்டு போன தெரியுங்களா? ஈசாக்கே கொண்டு போக வேண்டும் ஜெபத்துல. பாருங்க, 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தகன பலி கட்டைகளை எடுத்து, 2வது தன் குமாரன் ஈசாக்கின் மேல் வைத்து. அப்போ கட்டைகள் என்றால் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையை சுமந்தார். ஆமென். அப்ப ஈசாக்கு மேலே கட்டைகளை எடுத்து வைத்தான் ஆபிரகாம். பழைய ஏற்பாட்டிலே ஏசப்பாவுக்கு பாவனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை சுமந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா மரத்தை சுமந்தான், பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஜெப வேளையிலே குமாரனை கொண்டு போக வேண்டும். ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா இல்லாம பரலோகத்துல ஒரு வார்த்தை நீங்க பேச முடியாது. ஹல்லேலூயா. நான் இவர் மூலமாய் போகிறேன், அவர் மூலமாய் போகிறேன், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் நீ என்ன பண்ண போற? உங்க சாப்பாட்டை, உங்களுக்கு பசிக்குதுங்க, உங்களுடைய ஆகாரத்தை நீங்க மத்தவங்கிட்ட கொடுத்து நீங்க சாப்பிடுங்க, என் பசி தீர்ந்து விடும் என்று சொல்ல முடியுமா? நீங்க சாப்பிட்ட நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லி பாருங்களேன். அப்படி 3 நாள் செஞ்சு பாருங்க, முடிஞ்சிட கதை. ஏன் நீ சாப்பிடணும்? அப்ப உங்க வயிற்று பசிக்கு, உங்க வேதனைக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க உபவாசம் போட்டு ஏன் நீ என்ன பண்ண போற? ஆமென். அப்போ குமாரன் இல்லாமல் உன் வாயிலே இயேசு கிறிஸ்து என்று நீ அறிக்கையிட வேண்டும். சில பேர் ஜெபங்கள் கேட்டால் அருவருப்பா இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், 3மே கொண்டு வரணும். ஆனால் சிலுவை சுமந்த இயேசு குமாரனை, ஒரே பேரான குமாரனை பிதா நமக்காக கொடுத்தாருங்க. ஏங்க கொடுத்தாரு? அவர் பலியாக போகிறார். அப்போ குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன். அப்ப ஜபிக்கும் பொழுது ஜீவனோட ஜபிக்கணும், உணர்வில்லாத ஜபம். ஆமென். ஜபத்துல எந்த உணர்வு இருக்காது. அதனால்தான் மற்றொரு உணர்வு உங்களுக்கு தெரியல. குடும்பத்துல ஒருத்தர் உணர்வா ஜபம் பண்ணா மற்றவங்க கஷ்டம் நமக்கு புரியும் மக்களே. ஆமென். கணவன்மார்கள் ஜபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் அவர்கள் உணர முடியும். கர்த்தரை உணராத மக்களை எப்படி உணர்வார்கள்? ஆமென். அதே போல பிள்ளைகள் உணர்வடைந்து ஜபிக்க வேண்டும். தகப்பன் தாய் பண்ற கஷ்டங்கள், வேதனைகள், எவ்வளவு பாரப்படுகிறார்கள் என்பதை உணர வேண்டும். ஏன் தெரியுமா உணர்வு வரல? எது நடந்தாலும் என்ன, நான் பிழைக்கிறேன், பண்ணு, எல்லாம் பண்ணு, பாதாளத்துக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கும். உணர்வே இல்லாத இடம் நரகம். எவ்வளவு கத்துனாலும் கூக்குரல் இட்டாலும் ஐயோ ஐயோ வாய் வறண்டு போகும். அங்க உணர்வே இருக்காது மக்களே. ஒருத்த பேச்சு ஒருத்தன் கேட்க மாட்டான். குடும்பத்திலே ஒருவேளை இப்படி இருக்கிறதா நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஐயோ, என் ஜெபம் உணர்வில்லாமல் இருக்கிறதே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவாய். அப்பொழுது நீங்க ஜெப வேலை ஆபிரகாமை போல. ஆபிரகாம் யாருங்க? விசுவாசத்தின் தகப்பன். அப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்றால் என்னங்க? கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏங்க ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனானார்? நீ ஏசப்பாக கீழ்ப்படி, தேவனுக்காக கீழ்ப்படிதான் விசுவாசத்தின் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவார்கள். ஆமென். ஆலயத்தை கட்டுற, சபையை கட்டுற, அதை கட்டுற, எல்லாம் கட்டுவ. விசுவாசத்தை கட்டுகிறாயா? உனக்கு கீழ்ப்படுதல் இருக்கிறதா? சக விசுவாசிகள் சொல்வதை கேட்கிறாயா? ஆமென். உள்ளத்தை உணர்கிறாயா? உள்ளுக்குள்ள வைராக்கியம். ஆபிரகாம் வைராக்கியம் இல்லைங்க, விசுவாசம். விசுவாசம் காணாததை விசுவாசிச்சாங்க, காட்டிருந்தாங்க. அப்போ ஆபிரகாம் என்றால் விசுவாசம், ஈசாக் என்றால் குமாரன். அவன் மேல் கட்டைகள் சுமக்கப்படுகிறதுனா இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்துல போட்டிருக்கிறது, நெருப்பு, அவன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, ஜெபிக்கும் பொழுது நெருப்பு இருக்கணும். அப்படின்ற என்ன? ஆக்கடி, பரிசுத்த ஆவியான அபிஷேகம். நெருப்பும் இல்லாம அது அனலும் இல்ல, குளிரும் இல்ல, 2 கட்ட வாழ்க்கை. ஆமென். அந்த வாழ்க்கை ஒண்ணுத்துக்கும் உதவாது.
அதாவதுங்க செத்து போன உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்மையா இருக்கும். ஏன் அத பாடின்னு சொல்றோம்? ஏன் அதை போய் நம்ம சில காரியங்கள் சொல்றோம் சில்லுன்னு இருக்கும் பாருங்க. ஏன்னா உயிர் இல்லைன்னா அதுக்கு என்னங்க ஒரு குளிர்ச்சி இருக்கும். அப்போ செத்து போன ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோமே. நானும் கடந்த நாட்கள் ஏசப்பா ஸ்தோத்திரான்னு சொல்லுவேன். நான் சொன்ன மகளே, நெருப்பு போல ஒரு அக்கினி வர வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேச வேண்டும், அநியாயங்களை பேசக்கூடாது. ஆமென். அந்நிய பாஷை பேசும்போது உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அநியாயங்கள் ஓடி போகும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எல்லாரும் காட்டிலும் நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறார். சில பேருக்கு அந்நிய பாஷை ரொம்ப கிட்டலா போயிடுச்சு. ஆமென். அதே நேரத்திலே சபைக்குள்ள என்ன நடக்குதுங்க? தமிழ் வார்த்தை உச்சரிக்க முடியலன்னா அந்நிய பாஷை, அது அவங்களுடைய மாமிஸ் அந்நிய பாஷை வந்தால் கட்டுப்பாடு நம்ம கிட்ட இருக்காது. மக்களே, அழ வந்துரும், வைராக்கியம் வராது, ரோஷம் வராது. அக்கினி வர 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 மெல்ட் 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 ஆகுங்க. இரும்பு அக்கினில எல்லாம் எந்த பொருளும் மெல்ட் ஆயிடுங்க. மனதுருக்கம். ஆபிரகாம் போகும்போது எப்படி போயிருப்பாருங்க? அவருடைய மனசை யாருக்கு புரிய முடியுங்க? வேதனை. ரொம்ப காலத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை. நெருப்பு, வைராக்கியம் எல்லாம் கலந்து ஜபத்துல இருக்கணும் மக்களே. அபிஷேகம் இல்லாத அது அப்புறம் ஒரு அக்கினி. ரெண்டு பாருங்க, நெருப்பு இருக்கிற இடத்துல வலுசர்பம் வராது. வலுசர்பத்தினுடைய கிரியை எங்க குளிர்ச்சி இருக்கிறதோ அங்க வரும். ஹல்லேலூயா. அப்போ வலுசர்பம் உன்னிடத்தில் அடிக்கடி வந்து மோதுகிறதா? வஞ்சிக்கிற ஆவி. பொதுவாக நான் யாரிடத்தில் பேசும்பொழுது வரும்போது வஞ்சிக்கிற ஆவி வருகிறதா என்று கவனமாய் காத்திருப்பேன். ஐயோ இது வஞ்சி சொல்ல, மகளே நீ அந்நிய பாஷை பேசு. ஒருத்தர் நமக்குள்ள வந்து வஞ்சிக்கிற தன்மை கொடுப்பான். நம்முடைய கையின் பிரயாசத்தை வஞ்சிப்பான். பிசினஸ்ல வருவான் வஞ்சிக்கிற ஆவி. ஊழியத்துல வருவான் வஞ்சிக்கிற ஆவி. அழகாய் வருவான். ஏதேன் தோட்டத்தில் வலுசர்பம் வந்தது பாத்தீங்களா? ஏதேன் தோட்டம் முழுவதும் மகிமையில இல்ல மக்களே. எங்க தேவன் வருகிறாரோ அந்த இடம் மகிமை உள்ள இடம். அப்ப ஏதேன் தோட்டத்துல ஏன் சாத்தான் வந்தான் தெரியுங்களா? பகல் ரொம்ப குழு இருக்கும். அப்படிதான் மரத்தடியில அதெல்லாம் காற்றோட ஏவாள் நின்று கொண்டு இருப்பாள். இவன் வந்திருக்கிறான், இவளும் குழு இருக்கிறா, இவள் மகிமை சரீரத்துல இருக்கிறான். அது அவருக்கு தெரியல. ஏன்? சாத்தான் அதை விட மகிமையா வந்திருக்கிறான். அப்ப இயேசுவோடு பிதாவோடு பழகினவர்கள், அதான் பிதா வந்த உடனே அவங்க ஒன்று கொண்டார்கள். இந்த மகிமைக்கு அந்த பாவத்தின் மகிமை, பாவத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. ஹல்லேலூயா. தங்கத்துக்கும் போலி தங்கத்துக்கும் எது ரொம்ப அழகா பளபளக்கும் தெரியுங்களா? உண்மையான தங்கம் கூட பளபளக்காது. இந்த போலி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பளபளக்கும். அப்போ ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையை கண்டவர்கள். அவர்கள் வஸ்திரமே மகிமையா இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவங்க மகிமைக்குள் இருப்பார்கள். அந்த தோட்டத்துல அந்த எந்த இடத்துல போக கூட அந்த இடத்துல மகிமை இருக்காது. ஒரு ஆண்டுகிட்ட கேட்டேன், ஏசப்பா ஆண்டவரே பிதாவே பரலோக பிதாவே, ஏதேன் தோட்டத்துல எப்படி அவன் வந்தா? ஆண்டவர் சொன்னாரு, மகளே எந்த இடத்துக்கு நான் போக கூடாது, எந்த மரத்துக்கிட்ட நீ போக கூடாது, எந்த மரத்தின் கனி நீ தொடக்கூடாது நான் சொன்ன இல்லையா? விளக்கப்பட்ட கனி அந்த இடத்துல மகிமை இல்ல மகளே. வலுசர்பம் ஆண்டவரோட மகிமை வந்து இறங்கினான். இவங்க பார்த்தாங்க, நாங்க டெய்லி ஆண்டோட உலாவ இருக்கிற மகிமை இது வேற மாதிரி இருக்கே. அவன் அப்படியே கவர் பண்றான். வஞ்சிக்ராவி எப்பொழுதும் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக ஏங்க பிரதிஷ்டமாய் வாழ வேண்டும். பொதுவாக ஆண்டவர் சொல்லுவேன், ஏசப்பா நான் அழகா இருக்க கூடாது, ஏன் என்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, எனக்குள் நீர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். ஏன்னா இது மண்ணான சரீரம் ஆண்டவரே. அடிக்கடி ஆண்டவர் என்னில் நீ பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். ஆமென். அப்போ விளக்கின இடத்துல மகிமை இருக்காது பாத்துக்குங்க. அப்போ நம்ம ஆண்டோட சமூகத்துல அந்நிய பாஷை பரிசுத்தாவே பேசிக்கொண்டே இதெல்லாம் கேட்கும் பொழுது எல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? நம்ம உயிரோடு இருப்பதே நடக்கிறதே. நம்ம உயிரோடு இருக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த வார்த்தை கேட்கிற ஜனமே எந்த இடத்துல விளக்கப்பட்டிருக்கிறதோ அங்க மகிமை இருக்கிற தேவன் வரமாட்டார் இல்லையா? அது சாத்தானுக்கு தெரிந்து விட்டது. அதனால அவன் வந்து ஏவாளை வஞ்சித்துட்டான். அதனால குடும்ப வாழ்க்கை நடத்தும் பொழுது எப்போது யார் மூலமாய் வருவான்,
அதனால்தான் கணவன் மனைவி கரங்களை பிடித்து கொண்டு இரவு பகல் மத்தியான வேலை கரங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும். மகிமையை அந்நிய பாஷை பேச 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 அக்கடி நெருப்பாய் மகிமை 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில பேருக்கு அந்நிய பாஷை மகிமையா அந்த காரியம் நடத்தும் போது மற்றவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். கவலைப்படாதீங்க. அதனால் பெண்களே, கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் வீட்டுக்குள்ள அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா, ஒழுங்கின்மை இருக்கிறதா, வெறுமை இருக்கிறதா, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஜெப வேளையிலே நீ குமாரனை பெற்றுக்கொள். ஆபிரகாம் என்றால் விசுவாசத்தை பெற்றுக்கொள். நெருப்பை கையில வச்சுக்கொள். கத்தி, அடுத்த ஒரு காரியம் கத்தி. பலியிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க? கத்தி தேவைங்க. அப்படி என்ற என்ன தெரியுங்களா? உன் கையிலே ஒரு அதை கட் பண்றது, பிரிக்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். உலகத்தை உன்னையே நீ வெட்டு இயேசுவின் நாமத்துல. அதாவது சொல்லுவாங்க பாருங்க, ஒரு வெட்டுல 2 துண்டு வந்துடணும். ஆமே, வெட்டிட்டே இருக்க கூடாது. அப்ப அந்த கத்தி ஷார்ப் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை, இந்த வேதத்துல இருக்கிற எல்லா வார்த்தையும் ஒரு பட்டயம். அப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த பைபிள் எடுத்துக்கொண்டு போகணும். பைபிள் இல்லாம எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சிறு பிள்ளைக்கு ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க, கைவீசம்மா கைவீஸ் என்று சொல்லி. அதே போல பைபிள் இல்லாம கைவீசம்மா என்று சொல்லி கையில ஒன்றுமே கொண்டு போகாமல் நீ ஜெபிக்க போகிறாயே, உன் ஜெபங்கள் எப்படியாக தேவ சமூகத்துல அருவருப்பா இருக்கிறாதா? அவர் பேசிவிட்டார், அவர் ஜெபித்து விட்டார், அவர் வேதத்தை வாசி விட்டார், எனக்கு வேதம் வேண்டாம். அன்பான தேவ ஜனமே, கையில கத்தி இருக்கணும், பட்டயம் இருக்கணும். அது வேதம் சொல்லுகிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆமென். இந்த ஆபிரகாம் பலியிடும் போது 2 பக்கமும் ஷார்ப். அப்படி என்ன தெரியுங்களா? ஒரு காரியத்தை நீங்க வெட்டும் பொழுது, அதாவது கீழ்பகுதியும் வெட்டப்படும், மேல் பகுதியும் வெட்டப்படும். அதாவது கணுக்களும் அணுக்களையும் பிரித்தெடுக்கும். அதாவது டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் எல்லாத்தையும் பிரித்தெடுக்கும். மேலே கிழிக்கும், கீழே கிழிக்கும். அதாவது வார்த்தையை கொடுக்கிறவர்களும் அதை கிழிக்கும், வார்த்தை உட்படுவதற்கும் அதை கிழிக்கும். அப்படி என்றால் என்ன? எங்களையும் பக்குவப்படுத்தும், கேட்கிற உங்களையும் பக்குவப்படுத்தும். பேசுகிறவர்களே சுத்திகரிக்கப்படுவார்கள், கேட்கிறவரும் சுத்திகரிக்கப்படுவார்கள். அதாவது மாமியார் சொல்லும் பொழுது என் மருமகளை திருத்துங்க ஆண்டவரே அப்படின்னு வேதத்தை எடுத்து வராங்க வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லுவார், திருத்துறமா திருத்துறேன், கையில என்ன இருக்குமா? அப்ப திருத்தும் பொழுது மருமகளை திருத்தும் பொழுது மாமியாருக்கு வெட்டு விடும். ஹல்லேலூயா. அதே போல மருமகள், ஆண்டவரே என் மாமியாரை திருத்துங்கன்னு சொல்லும் பொழுது திருத்துற மகளே என்று சொல்லி மாமியாருக்கு ஒரு வெட்டு உண்டு, மருமகளுக்கு ஒரு வெட்டு. அப்படி என்ற பிரித்தெடுக்கிற வாழ்க்கை கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. என் மகனை திருத்து, உன் மகனை இப்படி பாருங்க, சின்ன தவறு செய்யும் போது உன் மகனை நீ மன்னித்து செய்யக்கூடாது என்று சொல்லாமல் பார்த்தும் பார்க்காமல் சென்று விடும் பொழுது பெரிய தப்பு அகப்படும் பொழுது அவமானங்கள் வரும். அப்ப சின்ன விஷயத்துல நீ அவனை திருத்தலனா நாளைக்கு அவன் உன்னை திருத்திடுவான். ஆமென். அதாவது ஒரு பெரிய திருடங்களாம், அவன் அவனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டது. என்ன கேட்டாங்க, உன் கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொன்னாராம். எங்க அம்மாவை பாக்கணுங்க அப்படின்னு சொன்னானா. அப்படிங்களா? ஏன்பா? இல்ல எங்க அம்மாவை பாக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு. நேரா அம்மா அழைத்தாங்களாம். என்ன பண்ணானா, அம்மா வந்து அம்மாவோட காதை பிடிச்சு கடிச்சு தூக்கிட்டாங்க. இது புரியுதா உங்களுக்கு? அம்மா கிட்ட வந்தா, அம்மா உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறமான்னு சொல்லி முத்தம் கொடுக்குறமா கொடுத்து அப்படியே வாயில அந்த காதை பிடிச்சு கடிச்சு துப்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக். என்னப்பா? இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ள ஒரு பொருள் எடுத்து வரும்பொழுது இந்த காது தானே கேட்டு கேட்டு சரிப்பா 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 திருடி கொண்டு வரும்பொழுது இந்த காது தானே அனுமதிச்சது, என்ன பருந்து பருந்து பேசுச்சு. இந்த காது மட்டும் ஒரே நாள்ல என்ன திருத்திட்டு இருந்தா, எங்க அம்மா என்ன மாத்தி இருந்தா நான் தப்பு இவ்வளவு பேர் தண்டனைக்குள்ள வர மாட்டேன், என்னோட தப்புக்கு காரணமே எங்க அம்மா தான் சொல்லிட்டானா. அதனால இந்த காது எதுக்கு எங்க அம்மாவுக்கு அப்படி கடிச்சு துப்பிட்டானா. நான் சாக போறது உண்மை, எங்க அம்மா காது இருக்க கூடாது அப்படின்னு என்னதுங்க? பிள்ளைகள் தவறாய் போகிறதா? சில பிள்ளைகள் குடிக்கும், ஒரு வாட்டி குடிக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, திருத்தணும். குடிச்சிட்டு வரும் பொழுது நீ கதவு திறந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, இப்படி குடிச்சு பெரிய குடிக்காரனாகி வீட்டுல மனைவியை அடிச்சு உதைக்கும், சேர்ந்து நீ அடி வாங்குவ. அப்போ இதெல்லாம் எங்க நடக்குதுங்க? எல்லாம் இயேசுவின் நாமத்தை தெரிஞ்ச வீட்டுக்குள்ள நடக்குது. அப்போ இருபுறங்கடா நீ பகுத்தறிய வேண்டும். நீ பிரதிஷ்டை உள்ளவனா இருக்க வேண்டும். நான் இப்படிதான் வாழணும், நான் எல்லாரும் போல வாழக்கூடாது,
ஆண்டவரே உங்க நாமத்திற்காக நான் வாழணும். அதாவது செத்த மீனை போல நான் போகக்கூடாது ஆண்டவரே. உயிருள்ள மேல் எதிர்நீச்சல் போட வேண்டும். தாமரை பூ பாருங்க, ஜபம் பண்ணும் பொழுது நான் தாமரை பூ மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. எவ்வளவுதான் இந்த சேத்துல இருக்கும் தாமரை, ஒரு தண்ணி கூட தாமரைக்குள்ள ஒட்டாது. ஏன் மக்களே, அதோட தன்மை என்னங்க? பூமியில தான் இருக்கு, சேத்துலதான் இருக்கு. பன்றி கூட்ட, அதாவது சேத்துல பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா நீ ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அது எப்படி முடியும்? இந்த ஜபம் பண்ணா முடியும். ஹல்லேலூயா. ஆதலால் வேதம் சொல்லுகிற இதெல்லாம் கொண்டு போய் அவன் பலியிடும் பொழுது அவன் கத்தி எடுக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அப்பொழுது பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. கொண்டு வாப்பா, நீ அவனை உன் புத்திரன் என்றும் நீ ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, ஜெபம் பண்ணும் பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று நீ தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. வேண்டாப்பா, ஆனா அவன் பலிபீடத்துல வச்சான் பாத்தீங்களா, அப்பயே உடைஞ்சிட்டான். அந்த கர்த்தர் என்ன பண்ண, அவனை உருவாக்குகிறார். எப்படி தெரியுங்களா? அந்த தேவனுக்கு பலியிட்டு அந்த எடுத்து திருப்பி தன் மகனை எடுத்துக்கொள்கிறான். அதற்கு முன்பாக ஈசாக்கு ஆபிரகாம் மகன், அதுக்கு பலியிட்டு, அதாவது அந்த பலிபீடத்துல வைத்தவன் எடுக்கும் பொழுது அவன் தேவனுக்குரிய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவுக்கு பாவனையாக அவன் மாறிவிட்டான். அப்பொழுது நம்முடைய ஜெப வேலையில ஒவ்வொரு நாள் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று குடும்பத்தார்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இவனுடைய ஜெபத்தை பார்த்து, உன் நடக்கையை பார்த்து, அப்பா இவனுக்கு இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அதுக்கு பிறகு ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த இடத்துல புதர்ல ஒரு கடா இருந்து அதை பலியிட்டு அவர் சென்று விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஜெபிக்கும் பொழுது நீங்க இந்த காரியத்தை கொண்டு போய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? உன் குடும்பத்தை திருத்த வேண்டும் சொல்லிக்கொண்டு நீ பிழையற்றவாய் போகாதபடிக்கு நீ ஜெபத்திலே நடத்து உன் குடும்பத்தை. ஆமென். ஒருவேளை எதிரில பேச முடியாது. சில பேருக்கு எதிரில பேசினா நம்ம கரத்திரை ஆயிடுவோம். ஆமென். நம்ம பிழை ஆயிடுவோம். அப்படித்தானுங்களா? சில பேருக்கு வாயை திறக்க முடியாது, பயம் இல்ல. சில பேர் நினைச்சுப்போம், ஐயோ இவங்க என்கிட்ட பேசல ரொம்ப பயப்படுறாங்க. பயம் இல்ல, உங்ககிட்ட வாயை கொடுத்து மாற்றத்துக்கு நாங்க தயாரா இல்ல. ஆமென். அதனால என் வாயை கிறிஸ்து கிட்ட கொடுக்குறேன். ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க. எப்பவுமே ஆண்டுட்டு நான் சொல்லுவேன், நான் பொதுவாக சாத்தானை துரத்தி ஜெபித்து காட்டிலும் ஏசப்பா கூட அதிகமாக பேசுவேன். நல்ல அந்நிய பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது சாத்தான் வந்து, ஏசப்பா நீங்க பாத்துக்கோங்க, நீங்க நல்லா பாப்பீங்க, நான் பார்த்த கூட அறக்குறையா பார்ப்பேன். ஆமென். அதனால தேவ ஜனமே, ஜெபிக்காத ஆத்துமா ஜீவன் இல்லாத ஆத்துமா, ஜெபிக்காத ஆத்துமா செத்த ஆத்துமாக்கள். ஆதலால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களே தேவனோடு பேசுங்கள், புத்திமனா நடந்து கொள்ளுங்கள், பிரதிஷ்டை உள்ள பிள்ளைகளாக நீ நடந்து கொள்ளுங்கள். ஆமென். உனக்கும் உலகத்துக்கும் வேறு பிரிங்க, எல்லாம் ஒன்று போல இருக்க வேண்டாம். இந்த மகிமையின் சுவிசேஷத்தை கர்த்தர் என் வாழ்விலே கொடுத்ததனால் இதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். நான் கடந்த நாட்கள் முழுவதும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டேன். அதாவது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதோட சத்தியத்தை அறிந்தவள் நான். ஆமென். தண்ணி போல வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் திராட்சரசமாய் மாறிவிட்டது. அதே நேரத்திலே திராட்சரசம் ரத்தமாய் மாறுகிறது. மகிமை சுவிசேஷத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை கையிலே கொடுத்து குடும்பமாக செய்யும்படி வைத்திருக்கிறார். ஆதலால் அற்புதங்கள் எல்லாம் மகிமையாய் போக வேண்டும். ஆமென். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் மகிமைக்குள்ளாடும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் குமாரனை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஜெபத்துல வைத்துக் கொண்டு நீங்கள் வைராக்கியமுள்ள பிள்ளைகளாக மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். ஆமென். அதாவது வேதம் சொல்லுகிற வலு சர்பத்துக்கிட்டு கண்ணி வைக்கும். அவன் கையில 2 கயிறு இருக்கும், போட்டு கட்டிடுவான். அன்பின் கயிறுல கட்டப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த அன்பும் உனக்கு கட்டப்படக்கூடாது இயேசுவின் நாமத்துல. ஓ ஹல்லேலூயா. இப்படியாக அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும். கண்களை மூடுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, குமாரனுடையவன் ஜீவன உடையவன் ஆண்டவரே. அப்பா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்து இயேசுவுக்கு மூலமாய் பெற்றுக்கொண்டோம். ஆபிரகாமின் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இயேசப்பாவை
நோக்கி நாங்கள் ஓடுகிறோம் ஆண்டவரே. அவரே விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர்கள் ஆண்டவரே, முடிக்கிறவரமாய் இருக்கிறார் ஆவியானவரே. எசப்பா, இந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு குமாரனுடையவர்களாகவும் இயேசுவை அப்பா சிலுவை சுமந்த இயேசுவை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியானவரே தகன பலியாக அப்பா எங்களுக்காக அவர் தகன பலியிட்டாரே ஆண்டவரே. சுகந்த வாசனா என் தேவன் எனக்காய் வாசம் வீசினார் அப்பா. அதே போல என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தை உச்சரித்து உச்சரித்து அப்பா உங்க இடத்துல பயபக்தியாக என்னுடைய ஆண்டவரை கரையும் திரையும் பிழையற்ற வாழ்க்கை நான் வாழும்படி நல்ல வைராக்கியத்தின் ஆவிலே வாழும்படி எங்களை கிருபை செய்வீராக. பரலோக பிதாவே ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா கிருபையாய் வழிநடத்துங்க. நீ உமக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் மேல் தென்படட்டும் ஆண்டவரே. எந்த ரத்த பழிகளில் கரங்களை இருக்கக்கூடாது அப்பா. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த மனுஷனுக்கு விரோதமாக நாங்கள் எழும்பக்கூடாது. பொய் பேசக்கூடாது, பொய் சாட்சி இடக்கூடாது ஆண்டவரே. பொய் பேசி ஒரு குடும்பத்தை நாங்கள் நாசப்படுத்த கூடாதப்பா. உண்மை உள்ள பிள்ளைகள் அல்லவா ஆண்டவரே, எங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. எந்த குடும்பத்துடைய ரத்தப்படியோ எந்த குடும்பத்துடைய சாப கட்டுகளோ எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆவியானவர் தடுத்து நிறுத்துங்க. அப்படியாக அறிக்கிடுங்கப்பா. உங்களை கரங்களை நீட்டி சொல்லுங்க அப்பா. என் கரத்திலே ஒருவேளை ரத்தப்படி இருந்தால் நான் பகைக்கிறேனா, எரிச்சலா இருக்கிறேனா, யாரெல்லாம் நான் ஏமாற்றுகிறேன் ஆண்டவரே, ஒருவேளை நான் ஏமாற்று உள்ளவளா இருக்கிறேனா, நான் நல்லவள் என்று வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளேயே நான் கெட்டவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. எசப்பா, நான் பொய் பேசுறேன்ப்பா, நான் ஏமாத்துறேன்ப்பா. உங்க நாமம் தெரிந்திருந்தோ சாத்தானால் நான் வஞ்சிக்கப்படுகிறேன். அறிக்கடு மகளே, அரைக்கிடு மகனே, இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார் இயேசுவின் நாமத்துல. அப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா வலு சிறுபத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு எல்லை விட்டு ஓடி போகட்டும். உமக்காக சாட்சியே வாழட்டும் ஆண்டவரே. ஜெப வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக பிதாவை நோக்கி ஜெபிக்க கிருபை தருவீராக. அபிஷேகத்தை ஜெபிக்க கிருபைகளை தருவீராக. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக உமக்கு முன்பாக நாங்கள் கரை இல்லாமல் திரை இல்லாமல் பிழையற்றவர்களாய் வாழும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.